ஹரே கிருஷ்ணா. வணக்கம். அனைவரையும் மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு கதையா கிருஷ்ணனுடைய கதைகளா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்காண்டம் 10வது காண்டத்தின் சுருக்கம் இந்த புத்தகம். தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியர் கருணையுடன் நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையை பார்த்துட்டு அந்த கதைக்குள்ள இருக்கிற தாத்பரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் 29வது கதை ராச நடனம் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ராச டான்ஸ் ராசலீலை அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சுட்டு இந்த வாரம் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகய சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. मूकों करोति वाचालं भंगुं लंघयते गिरिं यत्कृपातम् अहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. So dance இன்னைக்கு டாபிக் நடனம். So நம்ம என்ன டைட்டில் வச்சுக்கலாம்னு சொன்னா, நடனம் அப்படிங்கிறது வழியும் இலக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம்னு நினைச்சோம். டான்ஸ் இஸ் த மீன்ஸ் அண்ட் த கோல். ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் கிருஷ்ணருடைய ராச நடனம், கிருஷ்ணரும் கோபியர்களும் நடனம் ஆடுற அந்த அற்புதமான ஒரு வரைபடம், பிக்சர் ஆஃப் கிருஷ்ணா டான்சிங் வித் கோபிஸ். இந்த பக்கம் யூ ஆர் சீயிங் பிக்சர் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, கதாதர் பண்டித், ஸ்ரீவாசாச்சாரியா மற்றும் சகாக்கள் அனைத்து பக்தர்களும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உற்சாகமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ ரெண்டு பக்கமே வந்து மியூசிக், டான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வேற என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஃபீஸ்ட், பிரசாதம். ஸோ இப்போ இந்த டான்ஸ் நம்ம நல்லா ஆடணும் அப்படின்னா இந்த டான்ஸ்ல போய் சேரலாம். ஸோ அதுதான் டான்ஸ் இஸ் த மீன்ஸ் அண்ட் த கோல். நாட்டியம் வழி மற்றும் இலக்கு. ஸோ இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு நேரம் நம்மளுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ராசலீலையின் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சில அத்தியாயங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் கோபியர்களின் ஆடைகளை திருடினார் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கருத்துக்களை நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அடிப்படையான விஷயங்கள் பல அத்தியாயங்களா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த பேசிக்ஸ் ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ இந்த கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவை பற்றியான சில விஷயங்களை, அடிப்படையான விஷயங்கள் தான் இப்பவும் எப்பவும் பேச போறோம். இதுக்கு முன்னால அந்த அத்தியாயம் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா புரியும். ஸோ எனிவே இந்த சாப்டர் will try to understand. ஸோ ராசலீலை, பொதுவா ராச நடனம் அப்படிங்கிறது சில பிரபுபாதர் என்ன குறிக்கிறார் அப்படின்னா, ஒரு கதாநாயகன் பல கதாநாயகளோட சினிமாலாம் வருது. ஸோ அந்த மாதிரி பொதுவா ஆடுனாலே அதுக்கு ராச நடனம் அப்படின்ற பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்லுவார். ஆனா
அத உண்மையான ராச நடனம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரத் பூர்ணிமா அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம ராதாகிருஷ்ணர் கோயில் கட்டின்னு இருக்கோம். ராதாகிருஷ்ணர் நம்ம கோயில பிரதிஷ்டை பண்ண பிறகு இந்த சரத் பூர்ணிமா அப்படிங்கிற விழா ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம். அந்த விழாவானது பொதுவா ஜென்மாஷ்டமி எல்லாம் முடிஞ்சு கோவர்தன பூஜை எல்லாம் முடிஞ்சு இப்போ கோவர்தன எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்துதான் இது வருது. ஸோ அது சரத் பூர்ணிமா. ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அந்த சரத் சீசன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இயற்கையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ குறிப்பா பூர்ணிமா அன்னைக்கு, முழு நிலா இருக்கிற அன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழல். அதுல கிருஷ்ணரும் கோபியர்களும் இந்த நடனத்தை they are dancing this beautiful dance on this Sharat Purnima. Okay, I'll increase the volume. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Poduma? Is it enough? Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Okay. நம்ம காத்தியாயனி விரதம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கோபியர்கள் கிருஷ்ணரை மணப்பதற்காக இருந்த விரதம் காத்தியாயனி விரதம். அந்த அத்தியாயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னால. சோ இப்போ ஆச்சாரியர்கள் இந்த அத்தியாயங்கள்ல பல 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 காரணங்கள், பல பல விதத்துல இது எப்படி திவ்யமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. சோ அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பொதுவா கிருஷ்ணர் கோபியர்களுடைய செய்த லீலைகளை தவறா புரிஞ்சுக்கிறது தான் இயல்பு மக்களுக்கு. அது ஏன், அது எப்படி சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதை பார்ப்போம். யாருக்கு அந்த தகுதி இருக்கு, யார் அதை எவ்வாறு புரிஞ்சுக்கணும், அதனுடைய குறிக்கோள் என்ன, என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பிரபுபாதர் சொல்றது, கிருஷ்ணர் 8 வயசு இருந்தப்போ இந்த லீலையை புரிஞ்சார். 8 வயசு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க பாடுறாங்க, அதுதான் ராசலீலை. சோ ஆனா சில கோபியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சீக்கிரமாவே திருமணம் செய்து வச்சிருவாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிருந்தது. சோ மற்றவர்களுடைய மனைவிகளோட எப்படி கிருஷ்ணர் நடனம் ஆடலாம், பெரிய கேள்விக்குறி. கரெக்ட். சோ அதை நம்ம பார்க்க போறோம். சரத் பூர்ணிமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சில பிரபுபாதர் கிருஷ்ணா புஸ்தகத்துல, அந்த புத்தகத்துல என்ன குறிக்கிறார் அப்படின்னா, தாஜ்மஹால் நிறைய பேர் பார்த்திருக்கலாம், ஆக்ரால இருக்குல்லையே தாஜ்மஹால். சரத் பூர்ணிமா அன்னைக்கு தாஜ்மஹாலுக்கு அவ்வளவு கூட்டம் வருமா. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நிலா ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அந்த நிலா வெளிச்சம் அந்த தாஜ்மஹால்ல பட்டு ரொம்ப அற்புதமான காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில விளக்குறார். சோ குறிப்பா அந்த நாள் அன்னைக்கு கிருஷ்ணருக்கும் கோபியர்களும் இந்த ராசநடனத்தை அந்த ராசலீலையை நடத்துறாங்க அப்படிங்கறதுதான் விசேஷம். சோ இப்போ கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட விதத்துல புல்லாங்குழலை வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது கோபியர்கள் அதை கேட்ட உடனே அனைத்து விதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையில ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க. சிலர் கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, சிலர் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிலருக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல விதமான, சிலர் பால் கறந்துட்டு இருந்தாங்க. எத்தனையோ விதமான செயல்பாட்டுகள்ல ஈடுபட்டு இருக்கும்போது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த க்ஷணத்திலேயே தன்னுடைய எல்லா கடமைகளையும் விட்டு வம்சி வட்டா கிருஷ்ணர் எங்க அந்த புல்லாங்குழலை வாசிச்சுட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு எல்லாரும் உடனே வேகமா ஓடி போறாங்க. சில சமயம் கோபியர்களுடைய கணவர்கள் சில வீட்டுல தடுக்கிறாங்க, போகக்கூடாது சொல்லி. சோ இதுல இருக்கிற இப்போ இன்னைக்கு பேச போற கேள்விகள்ல இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். மற்றவர்கள் மனைவிகள் அப்படின்னா அந்த நபர்களோட அவங்க உறவு வச்சிருப்பாங்க. சோ மற்றவர்களோட உறவு வச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி கிருஷ்ணரோட உறவு வச்சுக்கலாம், கிருஷ்ணர் எப்படி அப்பேற்பட்ட பெண்களோட உறவு வச்சுக்கலாம், அது உண்மையா கிடையாது இல்ல, அது என்ன அப்படிங்கறத, கோபியர்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம், கிருஷ்ணர் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே கோபியர்களுடைய உடல் ஆன்மீகமயமானது அப்படின்னா அப்போ அவங்க மற்ற கணவர்களோட இருந்தப்போ அது அவங்க வேறையா, கிருஷ்ணரோட நடனம் ஆடும்போது அவங்க வேறையா, வேறு வேறு உடலா, வேறு வேறு நபரா, இந்த மாதிரி பல விதத்துல ஆச்சாரியர்கள் இதெல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க. ஸோ
பல கேள்விகள் இருக்கலாம். பரீட்சித் மகாராஜே அந்த கேள்வியை பாகவதத்துல தெளிவா கேட்டுறாரு இந்த அத்தியாயத்துல. கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரார் அப்படின்னா இந்த மாதிரி செயல்பாட்டுகளில் ஈடும் பொழுது பொதுமக்கள் கிருஷ்ணரை வந்து தவறா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி அவரையும் கேட்கிறாருன்னா நம்ம எல்லாம் இது தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆச்சாரியர்கள் இதுக்கு பல விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. சோ அதைதான் பேச போறோம். உண்மையை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முழுசா கேளுங்க. சோ ஒவ்வொரு பொதுவா டான்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த வயசு வரம்பெல்லாம் கிடையாது. சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து நடனம் அப்படின்னா பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டி, ரிசப்ஷன், வெட்டிங் டே, சினிமா, ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, மாடர்ன் டான்ஸ் இருக்கு. ஸோ பரதநாட்டியம், கதகளி, எத்தனையோ விதமான நடனங்கள். ஸோ பல விதமான பாவங்களை வெளிப்படுத்துவதற்கு, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு, பல விதமான என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே வந்து நடனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட், ஒரு கலை. கரெக்ட். ஸோ பரதமுனியின் நாட்டிய சாஸ்திரமே இருக்கு இந்த விஷயத்துல. ஸோ எல்லாருக்குமே வந்து டான்ஸ் ஆடுறதுல விருப்பம். ஸோ டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வழியா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வந்து மோட்சம், கஷ்டப்படணும், சரணாகதி, எல்லா கெட்ட விஷயங்களை விடணும், இது எல்லாத்தையுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே செஞ்சிடலாம் அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். கிருதே தியாயத்தோ விஷ்ணு திரேதாயோஜதோ மகே துவாபரே பரிச்சரியாயம். பெரிய பெரிய யாகங்கள் செய்யணும், கோயில் வழிபாடுகள் செய்யணும், 60,000 வருஷம் கடும் தவம் இருக்கணும், புலங்களை கட்டு, இவ்வளோ ஒரு கஷ்டமான வழிமுறைகள் இருக்கும் பொழுது மோட்சத்தை வந்து வெறும் டான்ஸ் ஆடுறது மூலமா, பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் டயர்ட் ஆயிட்டோம்னா பிரசாதம் சாப்பிட்டு மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுதான் வந்து we are going to discuss. So what is this dance? வேற யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறா பாத்தீங்க அப்படின்னா குடிக்காரங்க குடிச்சுக்கிட்டு you can see they are dancing. இந்த ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வைன்ஸ், ட்ரிங்க்ஸ், போதை வஸ்து இல்லையா? ஸோ அதை குடிக்கிறவங்க வந்து அந்த கிங் ஃபிஷர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். அந்த வைன் கடையில, வைன் ஷாப்ல பாத்தீங்கன்னா மேல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஒரு ஹீரோ, பௌதிகமான ஒரு ஹீரோ, ஸோ சுத்திக்கிட்டு பல இளம் பெண்கள் அரை குறை ஆடைகள் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பான், கையில அங்க வந்து அந்த பாட்டிலை வச்சுட்டு குடிச்சிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தனுக்கு உற்சாகம், ஓ நம்மளும் அதை வாங்கி குடிச்சோம் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி தெம்பா ஆடலாம் போல இருக்கு, நம்ம சுத்தி நிறைய பெண்கள் வருவாங்க அப்படின்ற உற்சாகத்துல அவனை போய் வாங்கி குடிக்கிறான். குடிச்ச உடனே என்ன ஆகுது? குடிச்ச பிறகு அந்த வைன் ஷாப் பக்கத்துல கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறான். பெண்கள்லாம் யாரும் வர்றது கிடையாது. அப்புறம் தன்னையே மறந்து நடு ரோட்ல ஒரு நாய் மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு அவனுடைய சொந்த துணியிலேயே வந்து மூத்திரம் கலந்துடுறான். 1 or 2 whatever. ஸோ இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. குழந்தையும் பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நடக்கிறதே வந்து டான்ஸ் மாதிரி தான். குதிச்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். நடக்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் குழந்தை. ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தைக்கு எதிர்காலத்துல இருக்கிற உண்மையான கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாத அறியாமையில சந்தோஷமா டான்ஸ் ஆடுறது வச்சுக்கலாம். ஸோ நவ் ஆன்மீகத்தை, விஷயங்களை புரிஞ்சவங்களும் அற்புதமா நடனம் ஆடலாம். நடனம் ஆடிக்கிட்டே கிருஷ்ணருடைய நடனத்துல போய் சேரலாம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். ஸோ பொதுவா நம்ம நடனம் ஆடக்கூடாது அப்படின்ட்டு we don't go to parties. பார்ட்டிஸ்க்கெல்லாம் போய் நம்ம டான்ஸ் ஆட போறது. பட் கோயில்கள்ல, நம்ம இஸ்கான் கோயில்கள்ல, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, அதாவது எல்லா சாஸ்திரங்களும் கலியுகத்துக்கான வழிமுறையா இதுதான் கொடுத்திருக்கு. என்னது? நடனம், சங்கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்னா பாடுறது பகவானுடைய நாமத்தை. சங்கீர்த்தனம் எல்லாரோட சேர்ந்து ஆடுறது, பாடுறது. சோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு ஆடுறது நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ வி ஆல்சோ, நம்மளும் குடிச்சுக்கிட்டு ஆடணும். எதை குடிச்சுக்கிட்டு அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமாமிருதம், நாமனுடைய அமிர்தத்தை பருகிட்டே வந்து நடனம் ஆடலாம். ஸோ அல்லது பாகவதத்தை வந்து ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து
நம்ம கேட்கறது மூலமாக அதை வந்து பருகிறது மூலமாக அந்த ரசத்தை உயர்ந்த ரசத்தை பருகிறது மூலமாக நம்மளும் அதை பருகிட்டே வந்து நடனம் ஆடலாம். ஸோ திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் சாண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் ஓட்டும் பொழுது சில பக்தர்கள் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபமாலை இருக்கு இல்லையா, இந்த ஜபமாலையை வந்து வச்சுக்கிட்டே வந்து ஸ்டேரிங் ஓட்டுறத சில சமயம் பார்த்துருக்கோம். அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறை கிடையாது. ஸோ பொதுவாக வண்டி ஓட்டும் போது என்ன சொல்லுவாங்க, டோன்ட் ட்ரிங்க் வைல் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் இந்த நாம ருசியை பருகிட்டே வந்து வண்டியை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோன்ட் ட்ரிங்க் கிருஷ்ணாஸ் நேம். அஃப்கோர்ஸ் கிருஷ்ணரோட நாமத்தை எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும், பட் ஜபமாலையை வச்சு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஜபமாலை அப்படிங்கிற வழிமுறையை நம்ம ஜபம் பண்ணும் பொழுது பகவான் நாமத்தை ஸ்ரத்தையோட முழுமையாக கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அது ப்ராப்பர் ஜபம் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதர்வைஸ் ஸ்மரணம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிமுறை. ஸ்மரணம் அப்படிங்கிறது தவறு கிடையாது. எப்பவுமே பகவான் நினைச்சுட்டு பகவான் நாமத்தை ஜபம் பண்றது தப்பு கிடையாது. பட் ஜபமாலையில பண்ணும் பொழுது மற்ற எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாது. ஸோ இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து நடனம் ஆடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கதான் செய்யுது. நடனம் ஆடுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நடனம் ஆடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? கிருஷ்ணரோட சேர்ந்து நித்தியமா அங்க ராசலீலையில கிருஷ்ணரோட வைகுண்டத்துல கோலோகத்துல கிருஷ்ணரோட சேர்ந்து லீலைகள், அவருடைய லீலைகள்ல பங்கு பெற்றிருந்தோம். ஆனா கட்டுண்ட ஆத்மாக்கள், கண்டிஷன் சோல்ஸ், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கட்டுண்ட ஆத்மாக்கள், கண்டிஷன் சோல்ஸ். கட்டுண்ட ஆத்மாக்களான நம்ம என்ன நினைச்சோம், கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளரா, அவர் சுத்தி தான் இத்தனை கோபியர்கள் சேர்ந்து ஆடணுமா, என்ன சுத்தி எல்லாரும் ஆடணும், நான் தனியா அவர் மாதிரி அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால கிருஷ்ணர் வந்து சரிப்பா அது அங்க வேலைக்கு ஆகாது, நீ உனக்கு தனியா ஒரு இடத்த உற்பத்தி செஞ்சு கொடுக்குறேன், நீ அங்க போயிட்டு உன்னோட முயற்சியில ஈடுபடு, ஆனா அங்கேயுமே வந்து உன்னால முடியாது, அட்லீஸ்ட் நாங்க முயற்சி பண்ணலாம், எப்போ உனக்கு உண்மையை புரிஞ்சுக்கிறியோ நீ திரும்ப வா அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் இது சுயநலம் கிடையாது. இதை பத்தி பல அத்தியாயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது. என்னங்க அப்ப கிருஷ்ணர் மட்டும்தான் பெரிய ஆளா, கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளரா, எல்லாரும் அவருக்கு வந்து அடிமையா அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணர் முழுமையாக தன்னுடைய பக்தர்களுடைய சந்தோஷத்துக்காக தான் வேலை செய்யறார், தன்னுடைய காரியங்களை ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறத பல அத்தியாயங்களை பார்த்திருக்கோம். நம்ம மறுபடியும் பார்க்கறதுக்கு டைம் இருக்கா. சோ இப்போ நம்ம தனியா ஆடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்ப இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல விதமான செயல்பாட்டுகள்ல ஈடுபட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஆதி காரணம் என்ன, காமத்தை அனுபவிக்கணும், பெண்களோட நடனம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொண்டுதான், நான் மையமா இருந்து எல்லா பெண்களும் என்ன சுத்தி ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்து இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தோம். ஸோ இந்த காமமானது ஆன்மீக உலகத்துல காதல் அல்லது அன்பு, உண்மையான அன்பா இருக்கு, அது வந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது காமமா மாறுது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். சோ சில பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பார் அப்படின்னா, ஒரு நெருப்பு ஜெகஜோதியா வந்து பத்திண்டு எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ நெருப்பு எரியும் போது அதை சுத்தி நெருப்பு பொறிகள் இருக்கும் இல்லையா, ஸ்பார்க்ஸ். ஸோ ஒரு அற்புதமான பெரிய யாகம் செய்யறாங்க, பெரிய நெருப்பு இருக்கு, அதை சுத்தி நெருப்பு பொறிகள் இருக்கு. ஸோ அதை பார்க்கும் பொழுது அந்த நெருப்பு நடனம் ஆடுற மாதிரியே இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும் அந்த ஃபயர். ஸோ சில பிரபுபாதர் சொன்னார், அந்த மெயின் ஃபயர், முக்கியமான ஃபயர் அப்படிங்கிறது கிருஷ்ணர், அந்த நெருப்பு பொறிகள் அப்படிங்கிறது ஜீவாத்மாக்கள், பரமாத்மா ஜீவாத்மா. சோ இவ ரெண்டு பேர் சேரும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஆனா அந்த நெருப்பு பொறி அந்த நெருப்பை விட்டு தூரமா போய் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், அணைஞ்சு போயிருது இல்லையா. சோ அந்த மாதிரிதான் நம்ம கிருஷ்ணரை விட்டு தனியா வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சோடனே அணைஞ்சு போயிருது. நம்மளுடைய எல்லா பௌதிக ஆசைகளும் நம்மளை கொன்னு குவிச்சு நம்மளை அழிச்சிருது அப்படிங்கறதுதான் உண்மை. டான்ஸ் ஆடணும் வந்தோம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். என்ன டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா, மாயுடைய முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், ஒரு ஒரு புலன்களுக்கு திருப்தி கொடுக்கிற பொருளை பார்த்த உடனே அதை நோக்கி நம்ம போறோம், நம்ம கட்டுப்பாட்டுலயே நம்ம கிடையாது. சோ நம்மளுடைய குணங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்குது. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா கடையை பார்த்த உடனே போகணும். சோ உடனே அது இழுக்குது. ஒரு குணம், கெட்ட குணம் நம்மள பல விதத்துல இழுத்துன்னு இருக்கு. சோ இதுவும் பாக்குறதுக்கு ஒரு விதத்துல
நம் கட்டுப்பாட்டுல இல்லாம ஒரு நடனம் ஆடுற மாதிரி தெரியலாம். ஆனா இது மாயையுடைய கட்டுப்பாட்டுல நம்ம நடனம் ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இந்த நடனத்துல இருந்து வெளியில வரணும். இது நடனமே கிடையாது. இது ஒரு விதமான கவலை குடிச்சுக்கிட்டு ஆடுறான் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம ஆடிட்டு இருக்கான். அது நடனம் சொல்லலாம் ஒரு விதத்துல, பட் ஆனா உண்மையிலே அது வந்து ஹாப்பினஸ் கிடையாது. இட்ஸ் சஃபரிங், கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ இந்த ராச நடனத்துல வந்து கலந்துக்கிறதுக்கு பல தேவர்கள் முயற்சி செய்யறாங்க. சிவன் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசலீலையில வந்து கலந்துக்கிறதுக்கு தபசியம் இருக்கார். சோ கிருஷ்ணருடைய அற்புதமான இந்த ராசலீலை வந்து பார்த்த மாத்திரத்திலேயே அவர் வந்து உற்சாகமா வந்து தன்னுடைய திந்திமா அப்படிங்கிற அந்த ட்ரம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உடனே ரொம்ப அற்புதமா அவரும் சேர்ந்து நடனம் ஆடுறார், பாடுறார். அவரை பார்த்த உடனே கணேஷ் தன்னுடைய குழந்தையான பிள்ளையாரும் சேர்ந்து ஆடுறாங்க. இது நம்ம பக்தி ரசாமிருத சிந்துல ரூப கோஸ்வாமி இதை தெரிவிக்கிறார். சோ சிவனும் பாத்தீங்க அப்படின்னா நடராஜா, நடனத்துக்கே ராஜா அப்படின்ற பேர் வாய்ந்தவர். அவருடைய நடராஜா விக்கிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி நெருப்பு இருக்கும். கரெக்டா பார்த்திருக்கீங்க, ஜுவாலம். சோ அவருடைய டான்ஸ் இஸ் கால்ட் டான்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அழிவு, பிரளயம் வரும்பொழுது, அதாவது அவர் அந்த பிரளயம் வர நேரத்துல அவர் ஆடுற அந்த ஆட்டம் தான் இந்த நாட்டியம், பிரளய நாட்டியம் அப்படின்ற அதுக்கு பெயர். சிவா டான்சஸ், பட் ஆனா இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் டான்ஸ். இந்த ராச நடனம் அப்படிங்கிறது அன்பு, பக்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம் இதை குறிக்குது. ஆனா சிவனுடைய நாட்டியம் சுத்தி நெருப்பு இருக்கு. எது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய நாட்டியம் அது, நடராஜா. சோ நம்மளுடைய நடனம் பாத்தீங்க அப்படின்னா அவர் டான்ஸ் டெஸ்ட்ராய்ஸ் அவர் மெட்டீரியல் டிசையர்ஸ் அண்ட் லிபரேட்ஸ். ஆனா இந்த ராச நடனம் அப்படிங்கிறது இந்த பௌதீக ஆசைகள். சிவனுடைய நடனம் உலகத்தினுடைய விஷயங்கள் அழிக்குது, ஆனா பௌதிக ஆசைகளே அது, நம்மளுடைய பௌதிக ஆசைகளே அதை அழிக்கிறது கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய நடனத்தை பத்தி கேட்டு அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம நடனம் ஆடும் பொழுது நம்மளுடைய பௌதிக ஆசைகள், சூக்ஷ்ம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கறத அழிஞ்சு நம்ம பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். சிவனுடைய நாட்டியமால இந்த மற்ற உலகங்கள் உடல் அழியலாமே தவிர ஸ்தூல சரீரம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி, கிராஸ் பாடி, இந்த உடல் அழியலாமே தவிர ஆனா சூக்ஷ்ம சரீரம் அழியாது. ஆனா கிருஷ்ணருடைய நடனத்தை பார்த்து கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம நடனம் ஆடும் பொழுது அப்ப நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை அழிச்சு நம்ம உண்மையான ஆத்ம நிலை, நம்மளுடைய சொரூபத்தை உணர்ந்து கிருஷ்ணருடைய நித்தியமான நடனத்துக்கு போய் நம்ம சேர முடியும். ஸோ டான்ஸ் அப்படிங்கிறதுல இவ்வளவு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் டான்சிங். ஒவ்வொரு நபர்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு அணுவும், உலகத்துல இருக்கிற ஆல் ஆட்டம்ஸ் ஃப்ரம் மைக்ரோ டு த மேக்ரோ, கிரகங்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், ஒவ்வொரு பொருளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய இச்சைக்கு ஏற்றவாறு நடனம் ஆடிட்டு இருக்கு. அவருடைய ஆசை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செயல்பட்டு இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் டான்சிங், எல்லாமே நடனம் ஆடிட்டு இருக்கு. ஸோ அவருடைய ஆனா அவர் கோபியர்கள் கை எப்படி தட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவார். தாமோதர் லீலையில அந்த பார்த்தோம். கோபியர்கள் பல விதத்துல வந்து பாடும்பொழுது, முதிர்ந்த கோபியர்கள் நான் சொல்றது, கிருஷ்ணர் இன்னும் சின்ன வயசுல தாமோதர் லீலையெல்லாம் செய்யும் பொழுது யசோதாமா, கிருஷ்ணனுடைய அம்மா வயசுல இருக்கிற மற்ற கோபியர்கள்லாம் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணா இப்படி ஆடு, கிருஷ்ணா அப்படி ஆடு அப்படின்னா கிருஷ்ணர் ஆடிதான் ஆகணும். அங்க கிருஷ்ணர் தான் எல்லா உலகமுமே அவருடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஆனா அவர் அவருடைய பக்தர்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஆடுறார். பகவான் எப்படிங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாம், இது தப்பு கிடையாதா, யாராவது கேள்வி கேட்டீங்களா? அவர் வந்து பெரிய ஆளு, யசோதாமா சாதாரண ஒரு அவங்க ஒரு பெண்மணி, சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி, வயசான பெண்மணி, அவங்க கை தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் ஆடுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் இளங்கோபியர்களோட ஆடும் பொழுது கேள்வி கேட்கலாமா? ஏன் அவ்வளவு பெரிய கேள்வி கேட்கணும்? சரி, தப்பு கிடையாது, கேட்கலாம். ஒரு குழந்தை ஒரு அம்மா சொல் பேச்சு கேட்டு டான்ஸ் ஆடினா தப்பு கிடையாதுங்க, எப்படிங்க மற்ற பெண்கள் மற்றவர்களுடைய மனைவியோட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பட் கிருஷ்ணர் குழந்தை கிடையாது, பகவான் ஆச்சு, அவர் எப்படிங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல, சரி பார்க்கலாம். சோ இப்போ இந்த கிருஷ்ணர் கோபியர்களுக்கும் இந்த உறவு, இந்த விஷயமானது
பல அத்தியாயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ஆன்மீகத்துல உயர்ந்த விஷயம், ரொம்ப தூய்மையான விஷயம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தெக்வாதேகம் புனர்ஜென்ம அநாயதி மாமேதி. சோ அர்ஜுனா, என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானது அப்படிங்கறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுட்ட க்ஷணத்திலே எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னு கீதையில கிருஷ்ணன் 4வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். சோ அவருடைய செயல்பாட்டுகள் திவ்யமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு அவருடைய செயல்கள் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. சோ அது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? சோ ஆச்சாரியர்கள் ரொம்ப கவனமா என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் குறிப்பா 10வது காண்டத்துல அடுத்து வர அந்த 5 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவுகள் பற்றி தான் வந்து பழக்கப்பட்டிருக்கு. இப்போ இத தகுதி இல்லாதவர்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதை படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது யார் ஒருத்தர் உண்மையான எண்ணத்தோட கேட்கலையோ அல்லது அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கறாங்க அப்படின்னா, அது கேட்கறது மூலமாக ஒருத்தர் காம இச்சை அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு சரியான மனப்பான்மை இல்லாம கேட்கறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சோ இப்ப நம்ம ராச லீலைகள், கிருஷ்ண கோபியர்களுடைய நெருக்கமான லீலைகளை பற்றி பேச போறது கிடையாது. ஆனா அது எவ்வாறு சரியானது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் பேச போறோம். ஸோ அதனால நம்ம பயப்படாம கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன் கேட்கணும், ஏன் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ அயோக்கியர்கள் கிருஷ்ணருடைய இந்த விஷயங்களை நகல் செய்யறாங்க இல்லையா, நகல் செய்து ஊரை ஏமாத்துறாங்க, அறியாமை அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறாங்க. அவங்கள காப்பாற்றுவதற்கும் நமக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை போக்குவதற்கும் இந்த தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் முதல்ல பகவத்கீதை கொடுத்த பிறகு இந்த புத்தகத்தை தெளிவா கொடுத்துட்டார். இதே புத்தகம் உலகம் முழுக்க விநியோகிக்கப்பட்டிருக்கு, பல கோடிக்கணக்கான பிரதிகள் விநியோகப்பட்டிருக்கு இந்த புத்தகம். சோ உலகத்துல ஏன் எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவானது ஒரு உயர்ந்த தூய்மையான விஷயம் அப்படிங்கறதான் வந்து இந்த புத்தகத்தை சில பிரபுபாதர் மறுபடியும் சொல்லியிருக்கார். அதான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கான காரணமும் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ தகுதிகள் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் சில பிரபுபாதர் அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்க அந்த தத்துவத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ குருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்ம பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த மகாபிரபுடைய கருணையுடைய காரணத்தினால நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எத்தனையோ போலி குருக்கள், சுவாமிகள், போலி நித்யானந்தன் போன வாரம் பேசணும். உண்மையான நித்யானந்த பிரபு யார், போலி நித்யானந்தன் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து போன வாரம் பேசணும். பலராமருடைய அவதாரம் நித்யானந்த பிரபு 500 வருஷத்துக்கு முன்னால அவர் சைத்தன்யரோட அவதரிச்சார், அதை பார்த்திருந்தோம் போன வாரம். இப்போ போலி நித்யானந்த சுவாமி பரமஹம்ச நித்யானந்தன் சொல்லி தமிழ்நாட்டுல இப்போ கைலாசம் சொல்லி நம்ம ஊரை மாத்திட்டு இருக்கோம், அவன் போலி நித்யானந்தன். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ போலி சாமியார்கள் கூட நான் கிருஷ்ணன், என்னோட நீங்க பக்தர்கள்லாம் நடனம் ஆடணும், அதன் மூலமாக உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சில செயல்களை வந்து எத்தனையோ போலி சாமியார்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ பக்தி வினோத் தாக்கூரார் நேரத்திலயுமே வந்து ஒரு போலி சாமியார் இருந்திருக்கான். ஸோ நான் சில பிரபுபாதர் பாகவத்தில் என்ன சொல்றாருன்னா, the subject matter is highly spiritual and only the liberated persons who have gradually attained the stage of Paramahamsa can transcend and really release this rasa dance. இந்த ராச நடனம் அப்படிங்கிறது பரமஹம்சரால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களால கிடையாது. சோ நம்ம அந்த பரமஹம்சரான சில பிரபுபாதர் நம்மளுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதை கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவிர வேற எதுவும் கிடையாது. சோ ஆனா சரிங்க, மற்ற அயோக்கியர்கள் தான் வந்து அப்படி என்னங்க பிரச்சனை அப்படின்னா, உண்மையிலே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நம்மள எல்லாருமே வந்து அயோக்கியம் தான். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணர் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் நடனம் ஆடி அவரை திருப்தி செஞ்சிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க வந்து தனியா நம்ம என்னுடைய கோபியை நானே தேடிக்கிட்டு ஒரு கோபி பார்த்தோம்னா 2 பேர் பார்த்தோம்னா 10 பேரை சேர்த்துக்கிட்டு நான் நடனம் ஆடுறேன் கிருஷ்ணர் மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே கிருஷ்ணருது. இன்ஃபேக்ட் நம்மளுமே வந்து கிருஷ்ணருக்கு தான் சொந்தம். சோ கிருஷ்ணருடைய சொந்தமான பொருட்களை எடுத்துக்கிட்டு என்னுடைய மனைவியோட நான் உறவு வச்சுக்கிறதுலயும் டான்ஸ் ஆடுறதுலயும் என்ன தவறு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளும் ஒரு குட்டி நித்யானந்தன், போலி நித்யானந்தன் சொல்லலாமா? சோ பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, இதுதான் உண்மை. சோ அப்கோர்ஸ் கல்யாணம் பண்ண வேண்டாம் சொல்லப்படல சாஸ்திரத்துல, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா
அதுக்கான வரையறை டெஃபினேஷன்ஸ், அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. கிருஷ்ணரால அனுப்பப்பட்ட ஒரு ஆத்மா, குடும்பத்தோட சேர்ந்து நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும். எங்களுடைய உறவு மூலமாக வந்த குழந்தைகளை கிருஷ்ண பக்தியில வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளை வச்சு கல்யாணம் செய்யும் போது தவறு கிடையாது அப்படிங்கிறத சாஸ்திரத்துல கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார். சோ இப்போ நம்மளுடைய அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்கோர்ஸ் அதுக்கு கல்யாணத்துக்கு வெளியில வச்சிருக்கிற உறவு சரி அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படல. கல்யாண அடிப்படை கட்டுப்பாடு விதிமுறைகளே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணத்திற்கு வெளியில இருக்கிற உறவானது தவறு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்போ கிருஷ்ணருடைய லீலைகள் இதை கேட்கும் பொழுது அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா நிறைய சமயம் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், என்ன சாமி கிருஷ்ணர் செயலியா இதெல்லாம், என்ன தப்பு, நம்மளும் டான்ஸ் ஆட எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கோம். இது பேரளவு ஆன்மீகவாதிகளே சாமி கோயிலுக்கு போகலாம், பூஜை பண்ணலாம், கிருஷ்ணரை கும்பிடலாம், கிருஷ்ணர் செஞ்சார் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சில உதாரணங்கள் கொடுத்துருந்தேன். எப்படி இந்த அந்த ஜட்ஜ் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண இந்த கன்சென்சுவல் மேரேஜ் இதெல்லாம் என்னமோ இருக்கு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், கல்யாணம் ஆகாம உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஜட்ஜே பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமா கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவை மேற்கோள் காட்டி இது சரி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பாரத பூமியில சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இன்னும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நம்ம அங்க கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவு, நெருக்கமான உறவு விஷயங்களை நம்ம இங்க பேச போறது கிடையாது. அது சில சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருந்தாலுமே அது குருவுடைய அனுமதி இல்லாம அந்த பரமஹம்சா அப்படிங்கிற நிலையை அடையாம அதை புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசும் இன்னும் முழுமையாக அந்த அனுபவிப்பாளர் அப்படிங்கிற நிலையை விடாத பட்சத்துல அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் நம்மளுக்கு வருமே தவிர பக்தி முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ கிருஷ்ணரை சுத்தி ஏகப்பட்ட என்ன சொல்றது குழப்பங்கள், கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்றீங்க கான்ட்ரவர்சிக்கு? முரண்பாடான விஷயங்கள். ஏங்க இப்படி கடவுளை சுத்தி அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்ட்டு. சோ கிருஷ்ணர் சிலர் அவரை கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்றாங்களே, அவங்களுக்கும் சில வாய்ப்பை கிருஷ்ணர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எனவே பேசுவோம் இப்போ. சோ கிருஷ்ணர் மகாபாரதத்துல துரியோதன் கிட்ட இப்படி போர் புரிஞ்சார், கர்ணன் கிட்ட இப்படி ஏமாத்தினாரு, வெண்ணைய திருடினாரு, எத்தனையோ ஜராசந்தன், ஜெயதிர்த்தா, யுதிஷ்டர் மகாராஜர் பொய் சொன்னாரு, கோபியர்களுடைய ஆடைகளை திருடினார், இந்த மாதிரி எத்தனையோ என்ன சொல்றது முரண்பாடான செயல்பாட்டுகளை கிருஷ்ணர் செய்து போயிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த ராசலையிலையும் ஒரு விஷயம். ஸோ இதை ஒவ்வொன்னாதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். எப்படி இது சரி அப்படிங்கிறது, எப்படி இந்த விஷயங்கள் திவ்யமானது, எதுவுமே தவறில்லை அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறோம். ஸோ முதல்ல கிருஷ்ணர் யார்? ஓகே, முழு முதல் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், முழு அனுபவிப்பாளர், படைப்பாளர், சுப்ரீம் கிரியேட்டர், சுப்ரீம் என்ஜாயர். ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னால 2 அத்தியாயத்துல நம்ம பேசியிருக்கோம். 2-3 அத்தியாயத்துக்கு முன்னால யார் முழு முதல் கடவுள் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல காடுடைய டெஃபினிஷன், கடவுள்னா அதுக்கு என்ன வரையறை அப்படிங்கறத பார்த்து கிருஷ்ணர் எப்படி முழு அனுபவிப்பாளர், சுப்ரீம் என்ஜாயர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அவர் தான் எல்லாருக்குமே தலைவர், கடவுள், எல்லாருக்கும், எல்லா விஷயத்துக்கும், எல்லா பொருட்களுக்கும். ஸோ பிரகிருதி புருஷா, புருஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பொதுவாக கணவர்கள் புருஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரகிருதி, பெண்களை பிரகிருதி அப்படின்னு சொல்றது வழக்கம். சோ பிரகிருதி அப்படின்னா அனுபவிக்கப்படுபவர்கள், புருஷன் அனுபவிப்பாளர். Husband is an enjoyer and the wife is to be enjoyed in traditional definitions. So அனுபவிப்பாளர், அனுபவிக்கப்படுபவர்கள், கணவன் மனைவி. புருஷன் அப்படின்னா அனுபவிப்பாளர், பிரகிருதி அல்லது மனைவி அல்லது பெண் அப்படின்னா அனுபவிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷன், மற்ற எல்லா பொருட்களும், எல்லா நபர்களும் பிரகிருதி. அவரால் படைக்கப்பட்ட விஷயங்களை தவிர வேற எதுவும் கிடையாது. சோ அவரால் படைக்கப்பட்ட எல்லாமே அவருடைய ஆனந்தத்துக்காக படைக்கப்பட்டது.
அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒருத்தர் தான் புருஷர், மற்ற எல்லா விஷயமும் எல்லா பொருட்களும் பிரகிருதி. அப்படின்னா எல்லாமே அவருடைய ஆனந்தத்துக்காக செயல்படணும். அப்பதான் அவர்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ இந்த நிலையில சிலர் ஆண் வேஷத்துல இருக்காங்க, சிலர் பெண் வேஷத்துல இருக்காங்க, சிலர் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க, சிலர் நாயா இருக்காங்க. கட்டுண்ட ஆத்மாக்கள் இங்க ஒவ்வொருத்தர் பல வேஷத்துல இருக்கும். சோ உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னால. நம்ம உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிறது. சோ ஆத்மா எல்லாமே அவருடைய சேவகன் அப்படின்னா, இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது எதோட ஒப்பிடப்பட்டிருக்கு? ஒரு ட்ரெஸ்ஸோட ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த உடல் இருக்கு, உடல் மேல ட்ரெஸ் இருக்கு, கரெக்டுங்களா? சோ இப்போ இந்த உடல் கிழிஞ்சு போயிருது அப்படின்னு கீதையில எத்தனையோ நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்துவம் நேமே ஜனாதினா சைவன பவிஷ்யாம தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் நிர்வணம் ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திரண முஹிதி. 2வது அத்தியாயத்துல எத்தனையோ ஸ்லோகங்கள்ல நம்ம உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருக்கோம். இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த ஆத்மா அப்படிங்கிறது உடல் மாதிரி, அந்த ஆத்மா மேல இருக்கிற உடல் இந்த துணி மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த துணி கீழே வயசா எடுத்து கிழிஞ்சு போயிடுது அப்படின்னா தூக்கி போட்டு வேற துணியை போட்டுக்கிற மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த உடல் அப்படிங்கிற துணியை இப்ப போட்டு இருக்கு. இந்த உடல் அப்படிங்கிற துணி வயசா எடுத்து இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டு வேற உடல் எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம பல அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். ஸோ இப்போ இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு, ஆத்மா மாறுறது கிடையாது பார்த்திருக்கோம். ஸோ இப்போ உடல் மாறுதே தவிர ஆத்மா மாறுறது. ஸோ எத்தனை உடல்கள் எடுத்தாலும் நம்ம பிரகிருதி தான். நான் ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, பெண் உடல்ல இருந்தாலும் சரி, நான் பிரகிருதி, புருஷன் கிடையாது. கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக சேவை செய்வதற்காக தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் புருஷனாக. உதாரணத்துக்கு இன்னைக்கு எனக்கு மாடர்ன் கேர்ள்ஸ், நவீன பெண்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கணும் ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க ஷர்ட் பேண்ட் போடுறதுனால அவங்க ஆண்கள் ஆயிட முடியுமா? கிடையாது இல்லையா, பெண்கள் தானே. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய உடல் ஆண் உடலா இருக்கலாம், இல்ல நாய் உடலா இருக்கலாம், இல்ல பிரசிடென்ட் உடலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவகர்கள். இதை புரிஞ்சுக்கோங்க தெளிவா. சோ இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியோட விளையாடுறது தவறா, இல்ல வெளில போறது தவறா? கிடையாது. யாருக்கும் பெருசா தப்பு சொல்றது கிடையாது. அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய மனைவிகளோட நடனம் ஆடும்போது என்ன தவறு? அப்கோர்ஸ் கிருஷ்ணர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, அவர் செய்யலாம், அதனால நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ இந்த உதாரணம் அடிப்படையில கொடுக்கப்பட்டதை தவிர தெளிவா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, அவரை நகல் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்து. இப்போ கிருஷ்ணருடைய கோபியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பக்தர்கள், எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க கிருஷ்ணருக்கு, நாராயணருக்கு, பெருமாளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ தாசர்கள், சேவகர்கள் இருக்காங்க. கிருஷ்ணருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. பாலிய லீலைகள்லாம் பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கான கோபர்களோட கிருஷ்ணர் பாலிய லீலைகளை செய்தார். லட்சக்கணக்கான பசுக்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தர்கள் தான். அர்ஜுனன், பாண்டவர்கள், யசோதாமா, நந்த மகாராஜ், கிருஷ்ணனுடைய அம்மா அப்பா, எத்தனையோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முதிர்ந்த கோபியர்கள், எல்லா விதமான செடிகள் கொடிகள், விருந்தாவனத்துல, வைகுண்டத்துல, கோலோகத்துல, துவாரகையில எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணருக்கு, ருக்மிணி, சத்யபாமா, எத்தனை 5 விதமான ரசங்கள்ல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ணருக்கு இருக்காங்க. ஆனா எல்லா பக்தர்களை விட உயர்ந்த பக்தர்கள் யார் அப்படின்ட்டு சாஸ்திரமா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அப்படின்னா கோபியர்கள். கோபியர்கள் தான் உயர்ந்த பக்தர்கள் சாஸ்திரம் சொல்றது. இப்ப சாஸ்திரம் தான் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறதையும் சில அத்தியாயங்களுக்கு முன்பு தெளிவா பார்த்தாச்சு. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. சோ அதை நம்ம மறுபடியும் பேச முடியாது. இப்போ இத்தனை ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோபியர்கள் தான் எல்லா விதமான பக்தர்களுமே உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் அப்படிங்கிறதை கலக்குறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதையும் எல்லா விதமான கோபியர்களை விட எல்லா கோபியர்களுக்கும் உயர்ந்தது அஷ்டசக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கோபியர்கள். அவங்க எல்லா கோபியர்களை விட அவங்க உயர்ந்தவங்க. அந்த அஷ்டசக்கிகளை விட உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அவங்களுடைய விரிவாக்கம் தான் எல்லா லட்சுமிகள் அப்படிங்கிறத, எல்லா கோபியர்கள் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ கிருஷ்ணர் பெண்களோட நடனம் ஆடினார். கிருஷ்ணர் இந்த
ஒரு விஷயம், கிருஷ்ணரை நகல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து கிருஷ்ணர் கோவர்தன் நிலையை தூக்குனார், அதை செய்ய மாட்டாங்க. கிருஷ்ணர் நடனம் ஆடினார், இந்த விஷயத்த மட்டும் செய்வாங்க. சில பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பாருன்னா, சிவன் சிவனுடைய பக்தர்கள், சில பக்தர்கள் கஞ்சா குடிக்கிறது உண்டு, அந்த போதை வஸ்துவை எடுத்துக்கிறாங்க. ஆனா சிவன் கேட்டா சிவன் செய்தார், நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிவன் வந்து விஷத்தை குடிச்சார். இந்த பார்க்கடல்ல அந்த விஷம் வந்தப்போ நீலகண்டா அப்படிங்கிற அவருக்கு பேர் ஏன் வந்தது அப்படின்னா, அந்த விஷத்தை வந்து இங்க தாங்கி குடிச்சிருந்தார். கடல் போல இருந்த அந்த விஷத்தை குடிச்சு நம்மளால ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது. அந்த சிவனை நகல் செய்யற அந்த சிவ பக்தர்கள் கஞ்சா குடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு சொட்டு விஷம் குடிக்க சொல்லுங்க, சிவன் குடிச்சாரே, அது செய்ய மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி சில பேரளவு கிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படின்ற பேர்ல கிருஷ்ணர் யாருடைய ராசலீலையை நகல் செய்வது தவறு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஆளுங்க கோவர்தன மலையை தூக்குங்க பார்க்கலாம். சின்ன ஒரு 20 கிலோ செங்கல் கூட அவங்களால சுண்டு வரல தூக்க முடியாத பட்சத்துல கோவர்தன மலையை தூக்குறதை பத்தி என்ன சொல்றது? ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த அசுரர்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப சாஸ்திரம் பத்தி பேசிட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல இருந்துதான் நம்ம வந்து கிருஷ்ணர் கோபியர்களோட நடனமானார், கிருஷ்ணர் பற்றியான எல்லா விஷயங்களும் மகாபாரதம், உபநிஷத்துகள், வேதங்கள், புராணங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கா ஒன்றும் திடீர்னு தோன்றி யாரும் சொல்லல இல்லையா, எல்லாமே எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? பாகவதம், கீதையில இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். கிருஷ்ணர் ஏங்க எப்படி ஆனார், கிருஷ்ணர் ஏங்க எப்படி செஞ்சார், எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்ட நீ? சாஸ்திரம். அதே சாஸ்திரம் இந்த செயல்பாட்டுகள் எப்படி திவ்யமானது அப்படிங்கிறத சொல்றது, அதையும் கேட்கணும். அதை கேட்காம சும்மா இதை மட்டும் கேட்டுட்டு பேசிக்கிறது பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த சாஸ்திரங்களுடைய குறிக்கோளே நம்மளை கிருஷ்ண பக்தர்களா மாத்தணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். ஸோ இதெல்லாம் அவ்வளவு அற்புதமா கொடுத்து, அவ்வளவு கவிநயமா சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகுமா இந்த சமஸ்கிருதத்தினுடைய கிராமரை படிக்கிறதுக்கு. அதெல்லாம் படிச்சு அந்த காலத்துல எவ்வளோ தெளிவா வந்து இந்த சாஸ்திரங்களை கொடுத்துருக்காங்க, தொகுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்னும் முட்டாளா? எதிர்காலத்துல கிருஷ்ணர் மற்றவர்களுடைய மனைவிகளோட டான்ஸ் ஆடிட்டார், அது தவறு அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு முட்டாளா இருப்பாங்களா? சோ அது தவறு சொல்லி கிருஷ்ணர் தப்பு சொல்ற அளவுக்கு மக்கள் புத்திசாலியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா அவங்க? இல்லையே. தவறு அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதை மறைச்சு ஒருவேளை இது உண்மையா இருந்திருந்தா அதை வந்து சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா சாஸ்திரங்களுடைய குறிக்கோள் நம்மள பக்தர்களா மாத்துறது. சோ இது தடையா இருக்கும்னு நினைச்சிருந்தா அது கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அது உண்மை முதல்ல. ரெண்டாவது, இது எப்படி திவ்யமானது, எப்படி தவறு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லுது, அதையும் கேட்கணுமா இல்லையா? அதை கேட்காம சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இப்போ நாரதரோட ஒரு லீலை, என்ன லீலை அப்படின்னா, நாரதருக்கு கிருஷ்ணர் யார் எல்லா விதமான பக்தர்கள்ல யார் உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு காட்டணும்னு சொல்லி ஒரு லீலை செய்யறார். அந்த லீலையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சமயம் கிருஷ்ணர் தனக்கு தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறார். ஸோ உடனே நாரதர் கிட்ட கேட்டு என்ன சொல்றார், விருந்தாவனத்துல இருக்கிற பக்தர்களுடைய கால்கள்ல இருக்கிற தூசியை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா அது என் தலையில வச்சு எனக்கு தலைவலி போயிடும்பா அப்படின்னு சொல்லும்போது நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். யாரு கொடுப்பா? யாருடைய காலில் இருக்கிற தூசியே வந்து கிருஷ்ணருடைய தலையில வைக்கிறதுக்கு யாரு முன் வருவா? யாரும் வரமாட்டாங்களே. இல்ல நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்க, யாரும் கொடுக்க போறது யாரும் கொடுக்கல. ஆனா கோபியர்கள் கிட்ட கேட்ட உடனே எல்லா கோபியர்களும் தங்களுடைய காலில் இருக்கிற மண் எல்லாத்தையும் வந்து பொறுக்கி கட்டி நாரதர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நாரதர் கேட்கிறார், இது அபச்சாரம் இல்லையா? பகவானுடைய கால் உங்க காலில் இருக்கிற தூசியை தூக்கி அதை தள்ள வைக்கிறது அப்படின்னு சொன்னோடனே உடனே எல்லா கோபியர்களும் என்ன சொல்றாங்க, நாங்க நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய தலைவலி போனா போதும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது மூலமாக எந்த அளவுக்கு சுயநலமே இல்லாம உயர்ந்த நிலையில இருந்து இந்த லீலைகளை அவங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஆச்சாரியர்கள் பல விதத்துல வந்து நிரூபிச்சுட்டு. சைத்தன்ய மகாபிரபு உயர்ந்த சன்னியாசி, எந்த பெண்கள் கிட்டேயே வரக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவர். ஸோ அவர் என்ன சொல்ற, கோபி வர்து பதகமலையோ தாச தாசானு தாச ரம்யா காச்சிதுபாசனோ ரஜவது ஸ்வர்கேனயா கல்பிதஸ் ஆராத்ய பகவான் விஜயசுதனிய ஸ்தத்தாம விருந்தாவனம் ரம்யா காச்சிதுபாசனோ ரஜவது ஸ்வர்கேனயா கல்பிதஸ். அவர் சொல்றாரு அப்படின்னா, எல்லா விதமான பக்தி வழிமுறைகள்லயே சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா, கோபியர்கள்
கிருஷ்ணரை நோக்கி செய்த அந்த பக்தி வழிமுறை தான் எல்லா விதமான வழிமுறைகள் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுள் வந்து வெண்ணெய் திருடுறார். சின்ன வயசுல அவங்க அம்மா கிருஷ்ணரை வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கட்டி போடுறாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனா கோபியர்களோட செய்யறது மட்டும் தவறு ஏன் கேட்கணும்? கடவுளை ஏங்க அப்படி செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க ஏதாவது? கடவுள் எப்படிங்க திருடலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? சோ எப்படி நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாந்தா மூடோயம் நாதி. சோ அசுரர்களுக்கு கிருஷ்ணர் புலப்படுவது கிடையாது. அதாவது ராஜகுஷ்யம் அப்படிங்கிறார், சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ். எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு சீக்ரெட் அப்படிங்கிறாரு. சொன்ன பிறகு எங்க சீக்ரெட் அப்படின்னா அதுதான் விஷயம். யாரும் இதை வந்து பக்தி இல்லாத நிலையில புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்கோர்ஸ் கண்மூடித்தனமா நீங்க அதை ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. நியாயமா இருக்கா ஏத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப கோபியர்கள் யார், கிருஷ்ணர் யார் பார்த்தாச்சு. முதல் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், சுப்ரீம் என்ஜாயர், முழு அனுபவிப்பாளர். கோபியர்கள் யார் அப்படின்னா அதுலயுமே பல வகைகள் சாஸ்திரங்கள் சொல்றது. நித்திய சித்த கோபிகள், சாதன சித்த கோபிகள், கோபியர்கள். இப்ப கிருஷ்ணர் போன வாரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பகவான் எப்போ வரும்பொழுது தன்னுடைய எல்லா சகாக்களை தன்னுடைய எல்லா பக்தர்களையுமே கூட்டிட்டு வருவார். அவதரிக்கும் பொழுது தன்னுடைய அம்மா, அப்பா, நண்பர்கள், கோபியர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வர்றார். சோ இந்த கோபியர்கள்லாம் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய ஆன்மீக விரிவாக்கங்கள். அவங்க எல்லாம் நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் கிடையாது. ஒரு பகுதியான கோபியர்கள். இதுல மேஜரா வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்கு, 4 கேட்டகரிஸ். அதுல ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா நித்திய சித்தா, இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா சாதன சித்தா. சாதன சித்தால சப் கேட்டகரிஸ் இருக்காங்க. சரி, நித்திய சித்த கோபியர்கள் அப்படின்னா கிருஷ்ணரோட நித்தியமா அவங்க லீலைகள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்க போயிட்டு கிருஷ்ணரோட சேர்ந்து இந்த லீலைகள் செய்யறாங்க. அவங்க யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய பிளஷர் பொட்டன்சி, ஹலாதினி சக்தி. ஹலாதினி சக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுக்குற சக்தி. அந்த சக்தியினுடைய விரிவாக்கங்கள். அவங்க எல்லாம் நம்மள மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிடையாது. ஒரு உயர்ந்த சக்தி வேற, கிருஷ்ணருடைய சொந்த விரிவாக்கங்கள். சோ கிருஷ்ணருடைய சொந்த விரிவாக்கங்கள் அப்படின்னா கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணரே ஸ்ரீமதி ராதை ராணியா விரிவடைகிறார். பிளஷர் பொட்டன்சி, ஹல்லாதினி சக்தி. சோ அவருக்கும் ஸ்ரீமதி ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு விதத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சக்தி, சக்திமான். சக்தி அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாராணி, சக்திமான் அப்படிங்கிறது கிருஷ்ணர். சோ ஒரு விதத்துல சக்திக்கும் சக்திமானுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ ஒருத்தருடைய சக்தியை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அவங்க தெரியலையா, சொந்த சக்தி, சொந்த விஷயங்கள், சொந்த விரிவாக்கங்கள். நம்ம குழந்தைங்களோட விளையாடுறோம். சோ யார் அதை தட்டி கேட்க முடியும்? நம்மளுடைய விரிவாக்கங்கள் நம்ம குழந்தைங்க. அதே மாதிரி கிருஷ்ணருடைய விரிவாக்கங்கள் தான் இந்த கோபியர்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவாங்க. சோ அப்ப எப்படிங்க மற்றவர்களுக்கு அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். அது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க அது கிடையாது, அது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க ராமாயணம்ல பாத்தீங்க அப்படின்னா ராவணன் சீதையை கடத்தணும் முயற்சி செய்தப்போ எப்போ அந்த அந்த தங்க மானை வந்து பிடிக்கிறதுக்கு லக்ஷ்மணனும் ராமரும் போகும்போது ராவணன் வந்து ஒரு சாது வேஷத்துல வந்து பிக்ஷை கேட்கிற மாதிரி வந்து சீதையை கடத்துறதுக்கு முயற்சி பண்றான். சீதை யார் அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதை, ஸ்ரீமதி லக்ஷ்மியுடைய விரிவாக்கம். சோ இப்போ பகவானுடைய மனைவி, சொந்த மனைவி ஒரு அசுரனால தொட முடியுமா? சாத்தியமா? அனைத்துக்கும் கட்டுப்பாட்டாளர் அவருடைய மனைவி. நம்மளுடைய மனைவி யாராவது தொட்டாலே விட மாட்டோம். பகவானுடைய மனைவி ஒரு அசுரன் கேவலம் தொட முடியுமா? தொட முடியாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த க்ஷணம் ராவணன் சீதை கையை பிடித்தானோ அந்த க்ஷணமே அது வந்து லக்ஷ்மி கிடையாது, உண்மையான சீதை கிடையாது, பொய் சீதா அப்படின்னு சொல்லி, மாயை சீதா அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அசுரர்களால பகவானுடைய பக்தர்களை தொடக்கூட முடியாது. குறிப்பா ஸ்ரீமதி சீதா தேவியை தொட முடியாது. சோ யாருக்குமே தகுதி இல்லாத பட்சத்துல ராவணனுக்கு சாத்தியமா? சாத்தியம் கிடையாது இல்லையா? சோ அப்கோர்ஸ் அந்த கதை நீங்க புரிஞ்சுக்கலாம். உண்மையான சீத்தை எங்க போனாங்க, பொய் சீத்தை இவ்வளவு சண்டை போட்டாரா, அந்த கதையெல்லாம் பெரிய கதை. நம்ம அப்புறம் வந்து பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னால. சோ இப்ப ஸ்ரீமதி ராதாராணி இந்த கோபியர்கள் அப்போ பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு சில கோபியர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு, குழந்தைகள் இருக்கு. அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது இந்த கோபியர்கள் கிடையாது, நித்திய சித்த கோபியர்கள் கிடையாது அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கணும்.
சோ பகவானுடைய விரிவாக்கங்கள் தான் இந்த கோபியர்கள் அப்படின்னா, ஸோ இஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன், பகவானுடைய சொந்த பிரதிபிம்பங்கள், ரிஃப்ளெக்ஷன். ஸோ குழந்தை வந்து கண்ணாடி வச்சு விளையாடுறது தப்பா? தப்பு கிடையாது. நம்மளுடைய கண்ணாடி வச்சு நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் அனுபவிக்கிறது தப்பா? தப்பு கிடையாது. ஸோ இது எல்லா கோபியரும் கிருஷ்ணருடைய ரிஃப்ளெக்ஷன், எல்லாருமே கிருஷ்ணருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், எல்லாருமே வந்து கிருஷ்ணருடைய சக்திகள் அப்படிங்கிற பட்சத்துல அவர் தான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ கிருஷ்ணருடைய விரிவாக்கங்களான இந்த கோபியர்களுடைய அழகை நம்ம வந்து சாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது பல 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 கோடி கணக்குகள் அதிகமான பட்சத்துல இப்ப நம்ம வந்து இங்க மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்லாம் ரொம்ப அழகான மிஸ் யூனிவர்ஸ் ஹீரோயின்ஸ், பாலிவுட், கோலிவுட், எத்தனையோ ஹீரோயின்ஸ் அழகானவங்க சொல்லுவோம். ஆனா இவங்களை விட பலாயிரம் மடங்கு அழகானவங்க அப்சரார்கள் அப்படின்னு சொல்லி சொர்க்கலோகத்துல இருக்கிற பெண்கள். சொர்க்கலோகம் அப்படிங்கிறது இதுவே பௌதிக உலகத்துலதான் இருக்கு. வைகுண்டத்துக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அது ஆன்மீக லோகம், இதுவும் பௌதிக உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்போ அப்பேற்பட்ட அழகான அப்சரர்களை விட அழகான பல 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 கோடிக்கணக்கு அழகானவங்க கிருஷ்ணருடைய கோபியர்கள். அப்பேற்பட்ட கோபியர்கள் கிருஷ்ணரால் உருவாக்கப்படும் பொழுது கிருஷ்ணர் ஏன் மற்ற பெண்களுடைய உறவுக்காக இயங்கணும் அவசியம் இல்லை, பார்க்கலாம். சோ கிருஷ்ணர் பரமாத்மா, எல்லா ஆத்மாக்கள் கூடவே வீழ்ச்சி இருக்கார். நம்மளுடைய இதயத்துல பரமாத்மாவா பகவான் எல்லாருடைய இதயத்திலுமே எத்தனையோ கோடிக்கணக்கான ஒரு எறும்புக்குள்ளேயும் சரி, இந்த கொரோனா வைரஸ் சொல்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கார், ஒவ்வொரு அணுக்குள்ளேயுமே பரமாத்மாவா இருக்கார். சோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் பொழுது இந்த படத்துல அப்படி உள்ள இருந்து வெளில வந்து ஒவ்வொருத்தரோட ஆடுறது தப்பு இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. நம்ம யாராவது சொல்றோமா கிருஷ்ணன் மேல என்ன சொல்றது, என்க்ரோச்மெண்ட், நிலம் அபகரிப்பு கேஸ் போடுறோமா? எப்படி நீ என்கிட்ட வந்து உட்காரலாம்? அங்க மட்டும் இல்ல, நம்ம குடல்ல இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒவ்வொரு ஜீவராசிகள், பல கோடி கிருஷ்ணர் உள்ள இருக்கார். பட் ப்ராமினன்ட் பரமாத்மா நம்ம கூட ஆத்மா பக்கத்துல இருக்கார். சோ அப்போ அவர் மேல நம்ம வந்து கேஸ் போடுறோமா என்ன? சோ அப்படி பக்கத்துல அப்படி விரிவடைஞ்சு கிருஷ்ணரா டான்ஸ் ஆடும்போது என்ன தப்பு? கூடவே தானே இருக்காரு. சோ பகவான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், விபூதிகள், ஆல் பியூட்டி, ஆல் நாலேஜ், எல்லா அழகு, எல்லா துறவரம், எல்லா செல்வம், எல்லா ஞானம், எல்லா விஷயத்திலுமே 100% எல்லாமே அவரது தான். அனைத்து நற்குணங்களும் 100% இருக்கும் பொழுது அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பூர்த்தி செய்யப்படாத ஆசைகள் அப்படின்ட்டு ஒண்ணும் கிடையாது. அப்ப அவர் ஏன் வந்து கீழ்த்தனமான செயல்பாட்டுகளை ஈடுபடணும்? அவசியம் இல்லை. சோ ஆனா பாக்குறதுக்கு அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய சரித்திராமிர்தத்துல என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இரும்பு மற்றும் தங்கம், இது ரெண்டுமே வந்து மெட்டலர்ஜி சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அயரனும் மெட்டல் தான், உலோகம். இரும்பும் பாத்தீங்க, தங்கமும் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் அப்படின்ட்டு தான் கேட்டகரி பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கே. என்ன வித்தியாசம்? ஒண்ணு பூமின்னா ஒண்ணு வானம், அந்த அளவுக்கு வித்தியாசம். அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு, கம்ப்ளீட் ஆப்போசிட். சோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ஒரு ஆண் பல பெண்களோட நடனம் ஆடும் பொழுது அத வந்து இங்க அன்பு, காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது காமம். ஆனா அதே சமயம் கிருஷ்ணரும் கோபியர்களும் அந்த ஆடுற அந்த ராச நடனம், அவங்களுக்குள்ள இருக்கிற உறவானது உண்மையான அன்பு. சோ இது இரும்பு அப்படின்னா அது தங்கம். ரெண்டுமே நீங்க டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே மற்றவர்களுடைய மனைவிகளோட ஆடுறவங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு மெட்டல் அப்படின்ற சேம் கேட்டகரி இருக்கலாம், ஆனா கம்ப்ளீட்லி ஆப்போசிட் மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ ஒரு விதமான செயல்பாட்டுகளை செய்வதன் மூலமாக ஒருத்தருடைய காமம் ஜாஸ்தியாகுது, இன்னொன்னு அன்பு ஜாஸ்தி, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாட்ச தாரே பாலிக்கம், கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி தாரே பிரேமனாம். அதாவது சைத்தன்ய சரித்திராமிர்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு, கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி பண்ணுவதற்காக செய்யப்படுற செயல்கள் அன்பை வந்து வளர்க்குது. ஆனா நம்மளுடைய புலன்களை திருப்தி பண்ணுவதற்காக செய்யப்படுற செயல்கள்னால காமம் ஜாஸ்தி ஆகுது. சோ இது வந்து
இப்போ பலவிதமான சேவைகள் நம்ம உடலுக்கு நம்ம செய்யறோம். இது எல்லாமே பௌதிகம். கிருஷ்ணருக்கு எப்ப செய்யறோமோ அது ஆன்மீகமாக்குது. ஸோ இப்போ எல்லாருமே இங்க சேவகர்கள் தான். இன்னைக்கு பேரளவுல நான் முதலாளி அப்படின்னு சொல்றவங்க சேவகன் தான். பெரிய ஜுவல்லர் ஷாப் ஓனரா இருப்பான், என்ட்ரன்ஸ்லயே நின்றுட்டு இருப்பான், உள்ள கேஷியர் பக்கத்துல நின்றுட்டு இருப்பான். ஸோ இப்போ அவன் வந்து வாடிக்கையாளர்கள்லாம் உள்ள வரும்பொழுது வாங்க சார் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எப்படி சேவை செய்யறது அப்படின்னு கேட்கறோம். ஏன்? அவன் காசுக்கு அடிமையா இருக்கிறதுனால காசு வேணும் அப்படிங்கறதுனால சம்பாதிக்கணும். எல்லாருக்கும் முதலாளிதான் பேரு தவிர செய்யறது என்ன, தன்னுடைய புலன்களை திருப்தி பண்றதுக்காக அவன் தன்னுடைய உடலுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான், தன்னுடைய மனசுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான். காமாதீனா கட்டின கட்டிதா பாலிதா துர்விதேஷேஷாம் ஜாத்தா மைன கருணான பிரபானோபசாந்தி உத்ஸ்ரிஜைதான் எதுபதேஷாம் பிரதம் புதீஸ் பார்த்திருக்கோம். சைத்தன்ய சித்தாந்தத்துல எப்படி பல விதமான விஷயங்களுக்கு சேவை செஞ்சு, இது எல்லாமே காமம். நம்மளுடைய புலன் திருப்திக்காக செய்யற எல்லா பொருட்களும் காமம். அதை கிருஷ்ணருக்காக செய்வது அன்பு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். எத்தனையோ ஆச்சாரியர்கள் கோடிக்கணக்கான வருடங்களா, கோடிக்கணக்கான யுகங்களா, எத்தனையோ யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாரும் எல்லா விதமான பௌதிக சுகங்களையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர், லட்சுமி நாராயணன், சீதாராமன் மேல தியானம் பண்றாங்க. தியானம் பண்றது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காமும் பூர்த்தியாக அழிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராதாகிருஷ்ணர் மேல தியானம் பண்றது மூலமாகவும், ராதாகிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தை சொல்றது மூலமாகவும் நம்மளுடைய காமம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா, அப்போ கிருஷ்ணர் ஒரு அயோக்கியனா இருந்தா அவர் பேர் சொல்றதுனால நம்மளுடைய அயோக்கியத்தனம் எப்படிங்க போகும்? அவர்கிட்ட போகணும்னா நம்ம அயோக்கியத்தனத்தை விட்டாதான் அவர்கிட்ட போக முடியும். அப்படின்னா அவர் எப்படி அயோக்கியனா இருக்க முடியும்? பேசிக் லாஜிக், இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. there is no possibility அப்படிங்கறத வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ சினிமா ஆக்டர்ஸ், பாலிவுட், டாலிவுட், எத்தனையோ டான்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்கு. ஒரு சினிமா பாட்டை பாடுங்க 10 தடவை 50 தடவை டெய்லி பாடுறது மூலமாக ஒரு இன்னைக்கு கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டுல, குஷ்புக்கெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்க. எத்தனையோ நடிகர்களுக்கு அபிஷேகம்லாம் பண்றாங்க போஸ்டர்ஸ்க்கெல்லாம். ஸோ நான் அந்த ஹீரோயின் மேல தியானம் பண்ணிக்கிட்டு என்னுடைய எல்லா காமமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? அவங்க மேல தியானம் பண்றது, அவங்க பார்த்தாலே வந்து நம்மளுக்கு காமம் அதிகம் தான் ஆகுதே தவிர, தியானம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எரிஞ்சு உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு நம்ம எரிச்சிரும். சோ கோயில் கட்டலாம், பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், அந்த டான்ஸ் இந்த டான்ஸ் ஒண்ணு அப்படின்னா அப்புறம் இந்த டான்ஸை பாடுறதுனால, டான்ஸோட சேர்ந்து நம்மளும் ஆடுறதுனால நம்மளுடைய காமமும் அயோக்கியத்தனமும் குறையுதா அப்படின்ட்டு பாருங்க, கேள்வி கேளுங்க. I am a fan of this hero, I am a fan of this heroine. அப்ப அந்த ஹீரோயினுடைய பேரை சொல்றதுனால நம்மளுடைய காமம் போகுதா? போகாது, ஜாஸ்தி ஆகுது இல்லையா? that we have to understand. சோ அப்ப எப்படி கிருஷ்ணனுடைய லீலை பௌதிகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ கிருஷ்ணர் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோபியர்கள் அங்க இருந்தாங்க. ஒரு கிருஷ்ணரா டான்ஸ் ஆடல, ஆயிரக்கணக்கான கோபியர்களா விரிவடைஞ்சார். ஆயிரக்கணக்கான கிருஷ்ணரா விரிவடைஞ்சார். சோ அப்ப நம்மளும் பல பெண்களோட ஆடணும்னா நம்மளும் விரிவடைஞ்சு அனுபவிக்கலாமே, ஏன் ஒருத்தரா இருந்து அனுபவிக்கணும்? ஸோ எக்ஸ்பேண்ட், நீங்களும் அந்த மாதிரி விரிவடைஞ்சீங்க அப்படின்னா. சோ அந்த யோகிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிகபட்சமா 8 ஒரு யோகியானவன் அந்த சித்தியை அடையும் பொழுது, அந்த அஷ்டாங்க யோகத்தை செய்து அந்த குறிப்பிட்ட சக்தியை அடைஞ்சான்னா 8 யோகிகளா விரிவடையலாமா? இன்னைக்கு ஒரு யோகியே வந்து அயோக்கியனா இருக்கும்போது 8 யோகிகள் பத்தி நம்ம எங்க பேசுறது? சோ அதெல்லாம் சாத்தியமே இல்லை இல்லையா? சோ இப்போ இந்த மாதிரி சொல்லணும்னா நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், நேரம் இல்லை. சோ மற்ற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டர், அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த சாப்டர் எப்ப டிஸ்கஸ் பண்றோமோ அப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப டைம் இல்லை, 8 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes நம்ம முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இந்த 2 நடனமும் திவ்யமான நடனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராச நடனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்ரீ சைத்தன்யருடைய சங்கீர்த்தன லீலை, ரெண்டுமே நடனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சது எதுக்குடா அப்படின்னா,
நமக்கு இந்த உயர்ந்த பக்தியான கோபியர்கள் கிருஷ்ணருக்கு செய்யற இந்த உயர்ந்த மாதுரிய பக்தி, இந்த மாதுரிய ரசத்தை கொடுப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சார். அனர்ப்பித சரிஞ்சிரார் கருணையா வதீர்ண கலோ சமர்ப்பிதம் மதுஜ்வல அனர்ப்பித சரிஞ்சிராத் கருணையா வதீர்ண கலோ சமர்ப்பிதம் மதுஜ்வல பக்தி ஸ்வபக்தி ஸ்ரீயம் ஹரிபுரத் சுந்தர துதி கதம்ப சந்தீபித ஸ்புரத்துவா ஹிருதய கண்டரே சச்சிநந்தனா. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறதுலே உயர்ந்த விஷயத்தை கொடுப்பதற்காக கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அந்த பக்தியான அந்த பக்தியை புரிய வைக்கிறதுக்காகவும் அந்த விஷயத்துல நம்மளையுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் அவதரிச்சிருக்கார். அவதரிச்சது மட்டும் இல்லாம யாருக்கு கொடுக்கிறார்? ஆன்மீகம் எடுத்துக்கணும் அப்படின்னாலே எத்தனையோ தகுதிகள் தேவை. ஆனா எந்த விதமான தகுதிகளும் இல்லாதவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிற பெருமை வேணும்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. போன வாரம் நித்யானந்தருடைய பெருமையை சேர்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்யுசே நமோ நமஹ. எல்லா விதமான அவதாரங்களையுமே சிறந்த அவதாரம் ஸ்ரீ சைத்தன்யர். ஏன் அப்படின்னா எல்லா அவதாரங்கள் காட்டிய கருணையை விட இவர் உயர்ந்த கருணையை காட்டினார். இந்த கருணையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுனால நித்யானந்த மகாபிரபு இவரை விட கருணையை வாய்ந்தவர் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்திருந்தோம். சோ எது அன்பு, எது காமம், எது லவ், எது லஸ்ட் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். மிருகங்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய புலன்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம புலன்களுடைய கட்டுப்பாட்டு எல்லா விதமான அனிமல்ஸ் ஆக்ட் ஆன் இன்ஸ்டிங். மனசு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாய் உடனே யாரா வேணா இருக்கலாம், என்னோட மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், வேற நாயா இருக்கலாம், நடுவு ரோட்ல யார் கூட வேணா உறவு வச்சுக்கும். அது காமம். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, தன்னுடைய மன கட்டுப்பாடுலயே அது கிடையாது. தனக்கு ஆறாவது அறிவு கிடையாது. தனக்கு பக்தி செய்ய முடியாது இந்த மிருகங்கள். சோ அப்பேற்பட்ட நிலையில மிருகத்தனமா மனிதர்கள் செயல்படும் பொழுது அது எப்படி நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும்? சோ மிருகங்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு 5 புலன்கள் இருக்கு. கரெக்டுங்களா? கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, 5 புலன்கள் இருக்கு. ஒவ்வொரு மிருகம் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய புலனின்ப பொருட்கள், இப்போ மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிரெட் இல்ல ஏதாவது கட்டிட்டு அதை தண்ணியில போட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்போ பிரெட் பிடிக்கிறதுக்கு வருதோ, எப்போ பிடிக்கிறது வருதோ உடனே அதை மேல எடுத்துருவாங்க. ஸோ மீன் தன்னுடைய நாக்கை திருப்தி பண்றதுக்காக தன்னுடைய உடலையே அதை விட்டுறது. ஸோ அப்புறம் இந்த பூச்சிகள் இருக்கு. நம்ம விளக்கு வைக்கும்போது பார்க்கலாம், அது இருட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு ஒரு கவர்ச்சி. ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்துல வேகம் அந்த நெருப்புல தன்னுடைய உடலை விட்டுரும். சோ கண்ணுனால அந்த வெளிச்சத்துக்கு மேல இருக்கிற அந்த பாக்குறதுனால அந்த கண்ணால அதுக்கு உயிரே போயிடுது. எப்படி மீனுக்கு நாக்குனால உயிர் போதோ அந்த பூச்சிக்கு இங்கிலீஷ்ல மாத் அப்படின்னு பேர். அந்த பூச்சிக்கு பார்வையினால உயிரே போகுது. இதே ஒரு மான் இருக்கு, ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக். சில மானை பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த இசையை வாசிக்கும் பொழுது அந்த மான் அதுல மயங்கி தன்கிட்ட மாட்டிக்குது. ஸோ இதே வண்டுக்கள், தேனீகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாசம் உள்ள ஒரு பூல தேனை போய் எடுக்கிறதுக்காக போகும். அப்படியே அந்த பூ தன்னை மூடிக்கிட்டு அந்த உயிரை விட்டுரும் அந்த தேனி. ஸோ யானை பிடிக்கிறது எப்படி அப்படின்னா, யானைக்கு தொடு உணர்ச்சி. ஒரு பெண் யானையை பயிற்சி செய்து வச்சிருப்பாங்க. ஒரு ஆண் யானை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் யானையை நல்லா பயிற்சி செய்து ஒரு ஆண் யானையை போயிட்டு காம இச்சையை தொடுறது மூலமாக தனக்கு இச்சிங் சென்சேஷன், அந்த இச்சிங் மூலம் அந்த தொடு உணர்வு மூலமாக தனக்கு காமத்தை அதிகப்படுத்தி என்ன பண்ணுமா, அந்த பெண் யானை இந்த யானை யானையை தன் பின்னால வர வைக்குமா. சோ அந்த பெண் யானையை நோக்கி இந்த யானை வரும் பொழுது இது கரெக்டா ஒரு இடத்துல குழி நோண்டி மூடி வச்சிருப்பாங்க. இந்த பெண் யானை அதுல விழாமடி சுத்தி வந்துருமா, அந்த யானை அதுல விழுந்துருவோம். ஸோ ஒவ்வொரு புலன் அதன் மூலமாக எப்படி ஒவ்வொரு மிருகங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருது அப்படின்னு பார்ப்போம். மனுஷனான நம்மளுக்கு இந்த 5 புலன்கள் இதுக்கும் மேல மனசு இருக்கு, புத்தி இருக்கு. அந்த புத்தியை தப்பா பயன்படுத்தி மனசை சரியா கட்டுப்படுத்தாம ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம எடுத்துட்டு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த பௌதிக உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ஆனா நம்மளையுமே வந்து இந்த உயர்ந்த ஆன்மீக வழிமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த சங்கீர்த்தன இயக்கம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை, நித்யானந்த பிரபுவின் கருணை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். இஸ்கான் உலகம் முழுக்க எத்தனையோ ஃபாரினர்ஸ், சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல போய் நடனம் ஆடும் பொழுது புலிகள், சிங்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லித்தான். ஆனா அதை விட பெருமை ஸ்ரீல பிரபுபாதருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கான் அமெரிக்கா ஆரம்பிச்சப்போ ஓல்ட் யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் ஹிப்பிக்கலா இருந்தாங்க. தவறான உடலுறவு தான் அவங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியமாகவே இருந்தது. எவ்வளோ பல $1 மில்லியன் அமெரிக்க அரசாங்கம் செலவு செய்து அவங்களை நல்வழி கொண்டு வரணும் முயற்சி செய்தாங்க. ஆனா எதுவும் அவங்களால சாத்தியப்பட முடியல. சில பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரங்க, இந்த டான்ஸ் ஆஃப் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கொடுத்து, சிங்கிங் அண்ட் சாண்டிங் அண்ட் டான்சிங் ஆஃப் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுத்து எல்லாரையுமே தூய பக்தர்களா மாத்தினார் அப்படின்னா சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. எந்த தகுதி இல்லாத நம்ம கூட சொல்லலாம், இன்னைக்கு ஹரே கிருஷ்ணாவை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி வருவதற்கு நம்ம முந்தின நிலை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம மோசமா இருந்தோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம் அப்படின்னா ஆச்சரியமா இல்லையா? என்ன ஆச்சரியமா, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை தான் அது. பல கோடி பக்தர்கள் சரித்திரத்துல இதுவரைக்கும் எந்த ஆச்சாரியரும் யாரும் இந்தியா விட்டு வெளில போய் பிரச்சாரம் பண்ணது கிடையாது. மேற்கத்திய மக்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள் இன்னைக்கு பக்தியில வந்து இன்னைக்கு அவங்க மட்டும் பக்தி பண்றது இல்லாம இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கர்கள்லாம் இன்னைக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பகவத்கீதை விஞ்ஞான ரீதியா இந்தியர்களுக்கே பிரச்சாரம் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அதுல பெருமை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய வழிமுறையான இந்த சங்கீர்த்தன ஐக்கியத்துக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ சர்ச் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இன்னைக்கு இங்க வந்து கன்வர்ஷன் நடக்குது, கிறிஸ்டியன் கன்வர்ஷன். காசு கொடுத்து வந்து காசுக்காகவும் வேலைக்காகவும் எல்லாரும் வந்து மதத்தை மாத்திட்டு இருக்காங்க. சில ப்ராப்பர் சொல்லுவார், ஐ எம் நாட் கன்வெர்ட்டிங் எனிபடி. சேவை செய்யாதவர்கள் இன்னைக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. கடவுள் என்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருந்தவங்க, இல்ல கடவுளே வேண்டாம் அப்படின்றவங்க எல்லாம் இன்னைக்கு கடவுள் மேல அன்பை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் தான் பண்ணிருக்கீங்க தவிர கன்வர்ஷன் கிடையாது. சோ எத்தனையோ சர்ச்சுகள் இன்னைக்கு இஸ்கான்ல வெளிநாட்டுல கோயில்களா இருக்கு. அதுல இருந்த அந்த பாதிரியார் சில பிரபுபாதர் கிட்ட சொல்லுவாங்களாம், எப்படி இவங்க எல்லாம் கடவுள் மேல இவ்வளவு பைத்தியமானாங்க, கடவுளே சர்ச்சுக்கே வராதவங்க இன்னைக்கு கடவுள் மேல இவ்வளவு பைத்தியமா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா அது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 கோடி புஸ்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. சில பிரபுபாவுடைய 50 கோடி புஸ்தகங்கள் உலகம் முழுக்க விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி யார் வாங்குறாங்க, எப்படி வாங்கப்படுது, ஒவ்வொரு இஸ்கான் மூலமாக இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இத்தனை உலகத்துல இத்தனை பக்தர்கள், இத்தனை கோயில்கள், இத்தனை பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் உயர்ந்த விஷயத்தை கொடுத்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்யருடைய கருணை. ஸ்ரீ சைத்தன்யருடைய பிறந்த நாள் தான் நம்ம இப்ப கொண்டாட இருக்கோம். இன்னும் 3 நாட்கள்ல கௌரவ பூர்ணிமா சொல்லிட்டு நார்த் இந்தியால அப்கோர்ஸ் இது வந்து தேர் இஸ் அதர் செலிப்ரேஷன்ஸ், வேற விதமான விழாக்கள் இருக்கு. ஹோலி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கும் அப்கோர்ஸ் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் லிங்க் இருந்தாலுமே இன்னைக்கு பல மற்ற பௌதிக விழாவை அதை மாத்திடுறாங்க, அது வேற விஷயம். ஸோ இப்ப நம்ம டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவ்வளோ காமம், அவ்வளோ கெட்ட குணங்கள், கெட்ட விஷயங்கள், தகுதியின்மை எவ்வளவு இருந்தாலுமே நித்யானந்த மகாபிரபு கருணை, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை நம்ம வேண்டினோம் அப்படின்னா அப்போ உண்மையிலேயே நம்மளும் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டான்ஸ் இஸ் த மீன்ஸ் அண்ட் த கோல். நாட்டியம் அப்படிங்கிறது தான் வழி மற்றும் இலக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு பக்தரோட சேர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்குவம் அடைஞ்ச பிறகு கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ இங்க இருந்து அங்க போகும்போதும் ரூட் நேஷனல் ஹைவேஸ், அந்த வைகுண்டத்துக்கு போற வழியிலையுமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ டான்ஸ் ஹியர், டான்ஸ் தேர், டான்ஸ் வைல் கோயிங் தேர். ஸோ துருவ மகாராஜருடைய லீலையும் பார்த்துட்டு இருக்கும். சித்தாரி சொல்லும் பொழுது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் அவருடைய உபன்யாசத்துல. துருவ மகாராஜர் வைகுண்டம் போகும்பொழுது அந்த மரணத்தின் உருவமாய் வந்தவருடைய தலையில அவர் காலை வச்சு அவர் வைகுண்ட விமானத்துல ஏறினாராம். எந்த விதமான பயம் கிடையாது, மரணத்துக்கு கண்டு பக்தர்கள் பயப்படுவது கிடையாது அப்படிங்கிறத காட்டி, மரணம் எப்படி பக்தர்களுக்கு சேவை பண்றது பயப்படாம அவர் தலையில மரணத்துக்கு தலையில அவர் காலை வச்சு வைகுண்ட விமானத்துல ஏறி போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ நம்மளும் பகவானுடைய நாமத்தை உற்சாகமாக ஜபம் செய்து ஆடணும், பாடணும்,
அது மட்டும் இல்லாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபமும் செய்யணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எப்பெல்லாம் பகவானுடைய நாமத்தை ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாக்குல கிருஷ்ணர் நடனம் ஆடணும். அது பக்குவ நிலையில சுத்த நாமத்தை சொல்லும் பொழுது. ஆனா இப்ப வேற விஷயம்தான் நம்மளுடைய மனசுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ கிருஷ்ணருடைய நாமத்தை உற்சாகமாக நம்ம சொல்லணும், ஆடணும், பாடணும் அப்படிங்கிற வழிமுறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உண்மையான பக்குவமான மகிழ்ச்சிகரமான சுசுக்கம் கருத்தும் நம்முடைய மகிழ்ச்சிகரமாக இந்த வழிமுறையை நம்ம கையாளும் பொழுது பகவான் கிட்ட போய் சேருவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை, ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வழிமுறை. ஸோ அடுத்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்பிரகட்டா சம்போகா விப்ரலம்பா கௌரங்கேரா நித்திய நிருத்தியா. ஆனா கோபியர்கள் எப்பவும் அழுதுண்டே இருந்தாங்களே, கிருஷ்ணர் இவங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்களே, அது எப்படி சாத்தியம்? மற்ற யார் அந்த கணவர்களும் விருந்தாவனத்துல இருந்தாங்கன்னா அவங்களும் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் தானே, அவங்க ஏன் மறுத்தாங்க கிருஷ்ணர்கிட்ட போக விடாம மற்ற கோபியர்களை? அந்த கோபியர்கள் யார்? பீஷ்மா கிருஷ்ணரை பெரும் இருக்கிறதே எல்லா பிரம்மச்சாரிகளை விட அவர் கிருஷ்ணர் தான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி? துர்வாசர் என்ன சொல்றார், நாரதர் என்ன சொல்றார், எத்தனை விதமான சாஸ்திரங்கள் கோட்பாடுகள், கிருஷ்ணனுடைய வயது என்ன, கிருஷ்ணருக்கு கஜேந்திரன் மேல அன்பு இருக்கு, யானை பசுக்கள் மேல அன்பு இருக்கு, மரங்கள் மேல கிருஷ்ணருக்கு அன்பு இருக்கு, குரங்குகள், குப்ஜா, கருடன், சாரி கோபியர்கள் மேல மட்டும் கிடையாது. கிருஷ்ணர் ஆத்மராமா, ஆப்தகாமா, லக்ஷ்மி சாட்சாத் நாராயணருடைய மனைவி லக்ஷ்மி இந்த ராசலீலையில கலந்துக்கணும்னு சொல்லி தபசியம் இருக்கிறாங்க. ஆதிரசம், ஸ்ரீரங்கத்துக்கு போனா அதிரசம் சாப்பிடுறோம் இல்லையா? ஆனா ஆதிரசம் ஆன்மீக காமம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாகவதம் என்ன சொல்றது? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்கோர்ஸ் இன்னைக்கு பேசுவதற்கு டைம்ல சாரி, நான் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன். அடுத்த வாரங்கள்ல இந்த விஷயங்கள் நம்ம விளக்கி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கீர்த்தனம் செய்யும் பொழுது சில சமயம் அழுகை வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கேள்வி கேட்டிருக்கார். தப்பு கிடையாது, அது பெரிய விஷயம்தான். தாராளமாக அழுகலாம். கிருஷ்ணோட நாமத்தை பிரபுபா என்ன சொன்னார், ஒரு குழந்தை அம்மாவை எதிர்பார்த்து எப்படி அழுது அம்மாவை கூப்பிடுமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல நம்ம பக்தியோட ஸ்ரத்தையோட கிருஷ்ணரை எதிர்பார்த்து அந்த ஒரு பாவனையில அழுவ சொல்ல, அந்த பாவனையில கூப்பிடணும். பட் சில சமயம் கண்ணீர் வந்தது அப்படின்னா தவறு கிடையாது. ஆனால் கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம கிருஷ்ணர் சொன்னது எல்லாத்தையும் செய்யணும். மற்ற காரியங்கள் இன்னைக்கு சஹஜியா அப்படின்ட்டு சில கூட்டம் இருக்கு. கிருஷ்ணனுடைய ராச நடனம் எப்படி மக்கள் நகல் செய்யறாங்களோ, இன்னைக்கு கிருஷ்ணருடைய பக்தி, கோபியர்களுடைய பக்தியானது ரொம்ப இழிவாக்கப்பட்டு ரொம்ப சீப்பா கன்சிடர் பண்ணி எத்தனையோ ஆன்மீக வழிமுறைகளை நகல் செய்து இதுதான் உண்மை அப்படின்ற அளவுக்கு வந்துருது. ஆனா கிருஷ்ணர் கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, பகவத்கீதை அவங்க பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க கிருஷ்ணருடைய பக்தர்கள் தாங்க, இந்த தோட்டத்துல தான் கிருஷ்ணர் டெய்லி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னுவாங்க. ஆனா வெங்காயம் சாப்பிடுவாங்க, பொண்ணு சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க. எந்த ஒரு பக்திக்கான அறிகுறியும் இருக்காது. ஆனா பெரிய பக்தர்கள் மாதிரி இந்த பூஸ் பம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் இருக்குதுங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்டாலே அப்படியே புல் இருக்குதுங்க, அப்படியே பாவம் கேட்டாலே அப்படியே மயிர் கூச்சம் ஏற்படுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும். குணாதிசயங்கள், அடிப்படை குணாதிசயங்கள் இல்லை அப்படின்னா இந்த வெளிப்பாடுகள்லாம் தவறானது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை அதுல நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ அப்கோர்ஸ் நம்ம பக்தர்கள் வழிமுறையில தீவிரமாக ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படுது அப்படின்னா சந்தோஷமாக ஏத்துக்கலாமே தவிர அதை பத்தி வருத்தப்படணும் அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் அந்த மாதிரியான வெளிப்பாடுகளை பொதுவா வெளில சொல்வது கிடையாது அப்படிங்கிறதையும், உண்மையான வெளிப்பாடுகளை இருந்தது அப்படின்னா பொதுவாக அது வெளியில சொல்லப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே இட்ஸ் டீப் சப்ஜெக்ட். தேங்க்யூ பிரபு ஃபார் கொஸ்டின். பட் பொதுவாக இந்த கான்செப்டை நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இல்லை. ஸோ வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்?
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாயாப்பூர் தாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்ச இடம் மாயாப்பூர் தாம். கல்கட்டால இருந்து 3 மணி நேரம். ஸோ மாயாப்பூருடைய புகழ் இன்னைக்கு மாயாப்பூர்ல தான் இஸ்கானுடைய பெரிய கோயில் கட்டப்பட்டு இருக்கு. இப்பவே பெரிய கோயில் தான், உலகத்திலேயே பெரிய இஸ்கான் ஹெட் குவார்டர்ஸ் அதுதான். பல லட்ச பக்தர்கள் இப்போ அங்க கூடியிருக்காங்க கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நாளை கொண்டாடுவதற்கு. ஸோ நம்மளும் சில பிரபுபாதருடைய புக்ஸை தொடர்ந்து படிக்கணும், தீவிரமா எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் தீவிரமாக ஜபம் பண்ணுங்க. டெய்லி ஆடணும் பாடணும். கௌரங்கேரம் நித்யா. இன்னைக்கும் சைத்தன்ய மகாபிரபு அவங்க லீலைகளை புரிஞ்சிட்டு இருக்கார். அவருடைய எல்லா இடங்களான இந்த கோயில்கள்ல அவருடைய லீலைகள் இன்னைக்குமே பக்தர்கள் தினசரி மங்களாரத்தி 4:30 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆடி பாடுறாங்க. காலையில எந்த பணக்காரன் 4:30 மணிக்கு ஆடி பாடுவான்? சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ ஆனா நம்மளுடைய பக்தி வழிமுறையில அது சாத்தியம். எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல்ல செய்யறது என்ன? டான்ஸ் அண்ட் சிங்கிங். அதுக்கு பிறகு பிரசாதம் ஆஃப்கோர்ஸ். ஸோ வெரி பிளிஸ்ஃபுல் ப்ராசஸ். டோன்ட் மிஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. பல கோடி ஜென்மங்கள் கழிச்சு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான வழிமுறை. பிரபுபாதருடைய புக்ஸ் டெய்லி படிங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, ஆடுங்க, பாடுங்க, பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி? ஹவு கேன் அ பர்சன் ஹூ லாஸ்ட் மாதாஜி கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நம்மளுடைய உபன்யாசத்துக்கு தொடர்புள்ள கேள்வியா இருந்தா நம்ம பேசலாம். ஏன்னா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீங்க தனியா நம்ம கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மற்ற டவுட்ஸ் இருந்தா கேள்வி கேளுங்க. ஸோ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அவர் ரியல் ஹஸ்பண்ட் இஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணர் தான் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையான கணவர். ஸோ அவரை தொலைச்சிட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ பிரபுபாதருடைய கருணை, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை, நித்யானந்த பிரபுடைய கருணை, உங்களுக்கு அவங்களால உண்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் ப்ராசஸ். இந்த வழிமுறையை தீவிரமா எடுத்துக்கோங்க. மற்ற அப்பாவி ஜனங்கள் யாராவது இது தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் இது தெளிவா புரிஞ்சுட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே